வாங்க 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 வாங்க. வணக்கங்க. வா வாங்க வணக்கம். வணக்கம். உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. உட்காருடி. உட்காரி வா. தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம். என்ன சொல்லி சம்மதி, நீங்க எப்போ நான் வரலாம். பிரீத்தி, அப்பா. எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாமா. ஆ இல்லம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். பிரீத்தி யுவா நிச்சயதார்த்தத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு. நிச்சயதார்த்த புடவை எடுத்தாச்சு. நிச்சயதார்த்த புடவை எடுத்ததும் நிச்சயதார்த்த நகை எடுத்தாகணும். அது எங்க குடும்ப வழக்கம். அதான் இன்னைக்கே நிச்சயதார்த்த மோதிரம் வாங்கலான்னு வந்தோம். சம்பந்தியம்மா வர சொன்னீங்கன்னா போய் மோதிரம் வாங்கிட்டு வந்துருவோம். என்ன சம்பந்தி, எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்க வைஃப வர சொல்லுங்க. இல்ல, அவங்க வீட்ல இல்ல. எங்க போயிருக்காங்க? சமந்தி, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்க? அது ஆண்டி, அம்மா வெளியே போயிருக்காங்க. வெளியிலனா எங்க? அன்னைக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க வந்தோம். அன்னைக்கு உங்க அம்மா வீட்ல இல்ல. இன்னைக்கு நிச்சயதார்த்த மோதிரம் எடுக்கலான்னு வந்திருக்கோம். இன்னைக்கு உங்க அம்மா வீட்ல இல்ல. நாங்க வரப்பெல்லாம் உங்க அம்மா வீட்ல இல்லாதத பார்த்தா உங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தோணுதே. சேச்சே, அப்படிலாம் நினைக்காதீங்க. பிரீத்தி யுவா கல்யாணம் பண்ணிக்கிறதுல யமுனாக்கு ரொம்ப சந்தோஷம். பிரீத்திக்கு தேடினாலும் யுவா மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் ஏன் கல்யாண வேலை பாக்குறப்பெல்லாம் அவங்க வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாங்க? சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வர்றப்ப யமுனா இங்க இல்லைங்கிறதுக்காக நீங்க யமுனாவை தப்பா நினைச்சிடாதீங்க. யமுனாவுக்கு இந்த கல்யாணத்துல பரிபூரண சம்மதம். அப்படின்னா அவங்களுக்கு போன் பண்ணி நாங்க வந்திருக்கோம்னு சொல்லி வர சொல்லுங்க. யமுனா வர எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க அவங்களுக்காக வெயிட் பண்றோம். நீங்க போன் பண்ணி வர சொல்லுங்க. என்ன சம்பந்தி, எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க? இல்ல, அவளால உடனே வர முடியாது. ஏன் வர முடியாதுங்கிறீங்க? ஏன்னா அவ சொந்த ஊருக்கு போயிருக்கா. எந்த ஊருக்கு போயிருக்காங்க? அது ஆந்திரா பார்டர்ல ஒரு கிராமம். ஏன் திடீர்னு அங்க போயிருக்காங்க? பிரீத்திக்கு நிச்சயம் போதில்ல, அதனால குலதெய்வத்துக்கு ஏதோ பூஜை பண்ண போயிருக்கா. அப்படி குலதெய்வத்தை கும்பிடுறதா இருந்தா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே போயிருக்கணும். ஏன் யமுனா மட்டும் தனியா போயிருக்காங்க? நீங்க எல்லாரும் பதில் சொல்றதுக்கு தயங்குறத பார்த்தா ஏதோ எங்க கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. சேச்சே, நாங்க எதுக்கு இங்க மறைக்க போறோம்? நீங்க எதையும் மறைக்கலனா யமுனாவுக்கு போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். நீங்க யமுனாவுக்கு போன் பண்ண இவ்ளோ தயங்குறத பாக்குறப்ப யமுனாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நல்லா தெரியுது. யமுனா என்கிட்ட பேசக்கூட தயாரா இல்லைன்னு தெளிவா புரியுது. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. இல்லனா யமுனாவுக்கு போன் பண்ணி கொடுங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அத்த, ஏன் அவங்கள தர்ம சங்கடப்படுத்துறீங்க? யமுனாக்கா அவங்க குலதெய்வத்தை கும்பிடுறதுக்காக போயிருக்காங்க.
இந்த நேரத்துல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண நினைக்காதீங்க. நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல யுவா. நிச்சயதார்த்தத்துக்கு இன்னைக்கே மோதிரத்தை எடுக்கணும்னு சொல்றேன். அத்த, இன்னைக்கு எடுக்கணுங்கிறது இல்ல, யமுனாக்கா வரட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். ஆமா ரேணுகா, சம்மந்தி அம்மா வந்ததுமே நம்ம நகை எடுத்துக்கலாம். வா வீட்டுக்கு போலாம். ம்ஹும். இல்ல, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நிச்சயதார்த்த மோதிரம் எடுத்தா அது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப நல்லது. மா, ஏன் சொல்றது புரிஞ்சுக்காம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அத்தையும் யுவாவும் தான் சொல்றாங்கல்ல, பிரீத்தி அம்மா வந்ததும் நம்ம இன்னொரு நாள் நகை எடுத்துக்கலாம். வா போலாம். சம்மந்தி, எல்லாரும் சொல்றதுக்காக என் மனசை மாத்திட்டு போறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கற சீர்சனத்தையெல்லாம் அப்புறம்தான். ஆனா மரியாதை தான் ரொம்ப முக்கியம். சொல்ல போனா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கற முத சீதனமே மரியாதை தான். உங்க வைஃப் கிட்ட சொல்லி உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்க. வரேன், வாடி. சம்மந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. ரேணுகாவுக்கு மத்தவங்களோட மனசு புரிஞ்சு பேச தெரியாத. துடுக்குன்னு ஏதாவது பேசிடுவா, ஆனா அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுவா. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வரேன் சம்மந்தி. வாங்க. வரேங்கம்மா. வாங்கம்மா. வரேம்மா. சார், நான் போய் அனுப்பிட்டு வந்துடுறேன். யமுனா, நீ இல்லாம இங்க நடக்கிற எதுவுமே என்னால தாய்க்க முடியல யமுனா. நிம்மதி இல்லாம என்னை இப்படி தவிக்க வச்சிட்டியே. உன்னை நான் எப்போ பாப்பேன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. முடியல யமுனா, என்னால முடியல யமுனா. யமுனா, என்ன இது? என்ன இது புது பழக்கம்? என் மனசு இருக்கிற கஷ்டத்தை மறக்கணும்னா நான் அதை குடிச்சுதான் ஆகணும். குடி யமுனா. இல்ல, நான் தரமாட்டேன். அன்னைக்கு நான் குடிக்கிறப்ப என்னை தடுக்கிறதுக்கு நீ இருந்த, இன்னைக்கு நீ இல்ல. அதான் நான் குடிக்க போறேன். இன்னைக்கு நான் குடிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. யுவா, என்ன தடுக்காத. இன்னைக்கு நான் இருக்க நிலைமைக்கு நான் குடிச்சாகணும். குடிச்சா மட்டும் உங்க கஷ்டம் போயிடுமா சார்? கஷ்டம் போதும் இல்லையோ, கொஞ்ச நேரத்துல நிம்மதியா இருக்க கூடாத? சார், நீங்க குடிக்கிறது யமுனா அக்காவுக்கு பிடிக்காது. அவங்க இல்லைங்கிறதுக்காக
அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணாதீங்க சார். இல்ல யுவா, யமுனா இல்லாதனால உங்க அத்தை இந்த அளவுக்கு பேச அளவுக்கு ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னை யாரும் கேள்வி கேட்கற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டதே இல்லை. உங்க அத்தை மாத்தி மாத்தி என்ன கேள்வி கேட்டப்போ எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. யமுனாக்கு என்ன ஆச்சுன்னு வெளியில சொல்ல முடியாம சமாளிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. யமுனா இல்லாதனால பிரீத்திக்கு உனக்கு நடக்க போற கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு யுவா. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சா என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு குடிச்சே ஆகணும். நான் தூங்கணும் யுவா, அதுக்காக தான் குடிக்கிற. குடு. சாரி சார். பிரச்சனைக்காக உங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒண்ண ஏன் சார் நீங்க செய்றீங்க? வேண்டாம் சார். உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க எல்லாம் பிரச்சனைக்கு பயந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டா அதை விட குடும்பம் வேற எதுவுமே இல்ல சார். ஐயோ யுவா, நீ புரிஞ்சுக்காம பேசுற. நான் கொஞ்ச நேரம் என்ன மறக்க வேண்டியது இருக்கு. என்ன விட்டுரு யுவா. இல்ல சார், எவ்வளவோ விஷயத்தை தாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க இந்த நேரத்துல உங்க நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. யமுனா அக்காவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவங்க கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க சார். உங்க கவலையை மறக்கதான் நீங்க குடிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆறுதல் சொல்ல மனுஷங்களை சம்பாதிக்காதவங்க தான் இந்த காரணத்தை சொல்லணும். நீங்க அப்படி இல்ல சார். உங்களுக்கு குடும்பம் இருக்கு சார். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா 10 நிமிஷம் கௌசல்யா அக்கா போட்டோ முன்னாடி நின்னீங்கன்னா அந்த கஷ்டம் காணாம போயிடும். அப்போ உங்களுக்கு சமாதானம் ஆகலன்னா யமுனா அக்காவோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எந்த தப்பும் பண்றதுக்கு மனசு வராது சார். அதையும் மீறி நீங்க குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்காக, உங்க மாப்பிள்ளைக்காக உங்க மனசை மாத்திக்கோங்க சார். தயவு செஞ்சு குடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், நீங்க யமுனாக்கா மேல வச்சிருக்கிற பாசம் அவங்க எங்க இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அவங்கள பத்தின குட் நியூஸ் கூடி சீக்கிரம் வரும். நீங்க நம்பிக்கையோட இருங்க சார். யமுனாக்கா கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க சார். இதெல்லாம் வேண்டாம் சார். ஏய் கௌதம், உன் பொண்டாட்டி போன கவலையில குடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? இதுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வந்த இந்த நினைப்ப எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறேன். எவ்வளவு சாதிச்ச மனுஷனும் பிரச்சனைன்னு வரும்போது ஏதாவது ஒண்ணுக்கு அடிமையாவான். நீ சரக்குக்கு அடிமையாக போற. உன் ஆளு உன்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போன அந்த பாட்டில வச்சு உனக்கு ஆட்டம் காட்டுறா. குடி குடியை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குடியை வச்சுதாண்டா உன்னை அழிக்க போறேன். உன்னை பழிவாங்க காத்திருந்த இந்த ரங்கரெட்டி களத்துல இறங்க போறேன்டா. உன் கதை இன்னையோட முடிஞ்சது. என்ன சொல்றா, தனியா சமைக்க ஆரம்பிச்சிட்ட? ஆமாயா, அது நம்ம பக்கத்து சாப்பாடை சாப்பிடாம நாக்கே செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அதான் அந்த கௌதம் கிட்ட கேட்டு தனியா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, நீ ஏதோ மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு வரியே, என்ன மீன் எதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? இது மீன் இல்ல, வேற. வேற என்ன? என்ன நாட்டுக்கோழியா? இது நாட்டுக்கோழி இல்ல, வெளிநாட்டு சரக்கு. இங்க பாரு. யோ, வசதியான வீட்டுக்கு வந்ததும் சுகவாசியா இருக்கணும்னு நினைச்சிட்டியோ?
இங்க பாரு, இந்த கருமத்தை குடிச்சிட்டு நீ பாட்டு போதையில எங்கேயாவது தூங்கிட்டு இருந்தனா இந்த கௌதம் எப்படி பழி வாங்குவ? இந்த சொத்தெல்லாம் எப்படிதான் சுருட்ட முடியும்? என்னமோ போ. அந்த கௌதம பழி வாங்குறதுக்கும் இந்த சொத்தை சுருட்டுறதுக்கும் தான் இந்த சரக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். சரக்கு மட்டும் இல்ல, இன்னொரு ஐட்டமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தியா? இது என்னதுயா? இத வெறும் பேப்பர் மட்டும் நினைக்காத, இது உள்ள இருக்கிறது வசிய மருந்து. இத சாப்பிட்டா மனசு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும். பொண்டாட்டி போன கவலையில அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் குடிக்க போற சமயத்துல அந்த யுவா வந்து குடிக்க விடாம தடுத்து பாட்டில பறிச்சுட்டு போயிட்டான். நான் கௌதம் கிட்ட போய் இந்த சரக்க கொடுத்து குடிக்க வைக்க போறேன். குடிக்கிறப்ப சரக்குல இந்த வசிய மருந்தையும் கலந்து கொடுக்க போறேன். வசிய மருந்தோட சேர்த்து இந்த சரக்கையும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்க, அவன் நாம ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி ஆயிடுவான். அதுக்கப்புறம் அந்த கௌதம் நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்பா. அவன் 20 வருஷமா என் மனசுல இருக்கிற பழிவாங்குற வெறிய இந்த சரக்கையும் மருந்தையும் வச்சுதான் நான் தீர்த்துக்க போறேன். அன்னைக்கு என்னமோ ஜெயில பெரிய பெரிய ரவுடிங்களோட எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் ரகசியமா கொலை பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். இப்ப என்னடானா பாட்டில தூக்கிட்டு வந்து பழி வாங்குறேன்னு சொல்ற. இப்பவும் நான் ரகசியமா தான் பழி வாங்க போறேன். அந்த கௌதம் செத்தானா அது கொலை மாதிரியே தெரியாதுடி. அவன் பொண்டாட்டி செத்து போன கவலையில போய் அவ தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரியும். அது எப்படி தெரியும்? அடிக்கிருக்கு புள்ள, எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காது. அத அவ சாகுறப்ப நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்ததும் பேச்சு நிறுத்திட்டீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, ஸ்வர்ணா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் எதுவும் உதவி பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவ சமைக்கிறப்ப நான் உதவி பண்ணனா பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்கன்னு வெக்கப்பட்டு வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாமா. வெங்காயமாவது உரிச்சு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். அந்த நேரம் பார்த்து நீங்க வந்தீங்க, அதான் பேச்ச நிப்பாட்டிட்டேம்மா. வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, நீங்க ஏன் தனியா சமைச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, உங்க சாப்பாடு எனக்கு ஒத்து வரல. நான் தான் ஐயா கிட்ட கொஞ்சம் கேட்டு தனியா சமைச்சிட்டு இருக்கேம்மா. இந்த வீட்ல சமைச்சு நாங்களா சாப்பிடுற சாப்பாட்டு தான் வாட்ச்மேன் சாப்பிடுறாங்க, தோட்டக்காரங்க சாப்பிடுறாங்க, வேலைக்காரங்களும் சாப்பிடுறாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் ஒத்து வரலன்னு சொல்றீங்க? இல்லம்மா, நாங்க எவ்வளவு சௌரியம் குறைச்சலான இடத்துல கூட தங்கிக்குவோம். ஆனா சாப்பாடு விஷயத்துல மட்டும் எங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் காரசாரமா சமைச்சு சாப்பிட்டுக்குவோமா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உங்க சாப்பாட்டுல உப்பும் இல்லாம உரப்பும் இல்லாம சப்புன்னு இருக்குமா. எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லம்மா. அதான் எங்க பக்கத்துல சமைக்கிற மாதிரி கொஞ்சம் காரசாரமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் வாய்க்கு ருசியா சாப்பிடறத விட்டா வேற என்னமா சந்தோஷம் இருக்க போகுது? நீங்களே சொல்லுங்க. தாராளமா சமைங்க. ஆமா, என்ன ஐட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்துமா சுண்டைக்காய் சாறு, பங்கார தும்பா கூரா, அப்புறம் கோங்குரா சட்னிமா. என்ன வித்தியாசமான பேர்லாம் சொல்றீங்க? ஆமா, அது என்ன கோங்குரா சட்னி? அது வந்துமா புளிச்ச கீரையில நிறைய காஞ்ச மிளகாலாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதை எடுத்து மிக்சியில போட்டு நல்ல மைய அரைக்கணும். அதாம கோங்குரா சட்னி. குழம்பு சாதத்துக்கும் மோர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். அதே மாதிரி சாதத்திலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்மா. அப்படியா? எங்க உங்க கோங்குரா சட்னியை கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி அம்மா, பார்க்கலாம். இது ரொம்ப காரமா இருக்குமா. நீங்க அவ்வளவு காரம் தாங்க மாட்டீங்க. பரவாயில்ல, கொடுங்க. எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். வேண்டாமா, உங்களுக்கு இவ்வளவு காரம் ஆகாது. ஏ சொர்ணா, அம்மா தான் ஆசையை கேக்குறாங்கல்ல, நம்ம சமையல் எப்படிதான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கட்டும். கொஞ்சமா எடுத்துட்டு போய் கொடு. யோ, அம்மா இவ்வளவு காரத்தெல்லாம் தாங்க மாட்டாங்கய்யா. சும்மா இரு. எனக்கு காரசாரமா இருந்தா பிடிக்கும், கொடுங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன். அம்மா, நீங்க கேக்குறதுக்காக நான் தரேன். காரமா இருக்குன்னு கண்ணீர் விட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. அதெல்லாம் நடக்காது, கொடுங்க. சரி.
எவ்வளவு காரம்! இது எப்படி நீங்க 2 பேரும் சாப்பிடுறீங்க? பயங்கர காரம், தலைக்கு ஏறுது. எனக்கு கண்ணுல கலங்கிடுச்சு பாருங்க. மா, ஆந்திரா சமையல்னா அப்படிதாம்மா காரமா இருக்கும். என்ன சமையல போங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரிட்ஜ் திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுங்க. இருங்க மதோ வரேன். சீக்கிரம் போ போ. கொஞ்சம் இருங்கம்மா, இதோ வந்துருச்சு. என்னங்கம்மா? சீக்கிரம். குடு குடு குடு. எல்லாம் உன்னால வந்ததுயா? எல்லாம் ஒன்னாலதான். இதுக்கு ஆந்திரா சமையல்னு வளர்ன. ஐயோ, ஏதோ வாய் தவறி உளறிட்டேயா. நல்ல வேளை அந்த பொண்ணு எதையும் கவனிக்கல.